எல்லோரும் நல்லா இருக்கீங்களாம்மா. இப்போ தீபாவளி வயசு 30 ஆகுது. இவங்க சென்னை மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இப்போ ஒரு நல்ல வசதியில் பின்வருந்தாமல் கொண்டு வந்திருக்கேன். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. அப்போ தான் புது வரங்களை மிஸ் பண்ண உடனே பார்க்க முடியும். இவங்க ஜாதகத்தை பற்றி பார்த்துடலாமா. இவங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்க சொல்கிறாங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா நாயக்கர்னு சொல்கிறாங்க. ராசின்னு பார்த்தீங்கன்னா மேஷம் சொல்கிறாங்க. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பரணின்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2ஆம் திருமணம் பார்த்துட்டு வராங்க. இவங்க குடும்பத்தை தெரிஞ்சுக்கலாமா. இவங்க ஒரு டிகிரி படிச்சுக்கு தான் சொல்லியிருக்காங்க. அப்புறம் இவங்களுக்கு மேக்கப் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு சொல்கிறாங்கம்மா. அதனால் இவங்க மேக்கப் கோர்ஸ் படித்து கற்றுக்கிட்டேன். ஸ்டார்டிங்கில் ஃபங்க்ஷன்ஸ்க்கு எல்லாம் மேக்கப் பண்ணிவிட்டு கரியர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கம்மா. எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தங்க தான் சிறையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்களாம்மா. அவங்க ரெஃபரன்ஸில் சீரியல் ஆர்டிஸ்ட்டுக்கு மேக்கப் போட கூப்பிட்டுருக்காங்க. அப்புறம் இவங்களை பிடிச்சி போய் இப்போ நிறைய ஆர்டிஸ்ட்டுக்கு இவங்களுக்கு கிளைண்ட்டாக இருக்காங்களாம்மா. இப்போ இதில் ஒரு நல்ல இன்கம் வந்துட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க நல்ல வெல்செட்டில் ஃபேமிலி தாம்மா. எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சு நடத்திட்டு தான் சொல்லியிருக்காங்க. அது வந்து ஒரு நார்மல் இன்கம் தான் வந்துட்டுன்னு சொல்லியிருக்காங்கம்மா. எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா வீட்டையும் பார்த்துட்டு லேடிஸ்க்கு மட்டும் டெய்லரிங் பண்ணி கொடுத்துட்ருக்காங்களாம்மா. இவங்க மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆன அப்புறம் தான் நல்ல இன்கம் வர ஸ்டார்ட் ஆகின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நல்லா செட்டில் ஆகிட்டாங்களாம்மா. இவங்களுக்கு கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணனுக்கு தான் சொல்லியிருக்காங்க. அவருக்கு மேரேஜ் ஆகி தனியாக செட்டில் ஆகி தான் சொல்கிறாங்கம்மா. இவங்க பையனுக்கு தான் சொல்லியிருக்காங்க. இவங்க முதல் திருமணம் பேரண்ட்ஸ் பார்த்து அரேஞ்ச் பண்ணி தான் நடந்ததுன்னு சொல்கிறாங்க. கல்யாணம் ஆகிய சில வருஷத்தில் இவங்க ஹஸ்பண்ட் வேற ஒரு பொண்ணுக்கும் அஃபேர் இருந்தது தெரிய வந்திருக்குமா. அதனால் அந்த லைஃப் ஃப்ரெண்டை மெசேஜ் பண்ணி இப்போ தனியாக வந்துட்டு தான் சொல்கிறாங்கம்மா. இப்போ சில வருஷமாக ஆண் துணை இல்லாமல் தனிமையில் தான் இருக்காங்களா. என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா வரப்புற துணை ஒரு நல்ல குணம் உள்ள குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு ஆள் தான் இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. எந்த கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கம்மா. மனைவியை ஈக்குவலாக ட்ரீட் பண்ணி டாமினேட் பண்ணாமல் நடத்தி எதிர்பார்க்குறாங்க. உங்களுக்கு பசங்க இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. வயசு முன்ன பெண்ணாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்கிறாங்கம்மா. வீட்டோட மாப்பிள்ளையை தான் எதிர்பார்க்குறாங்க. வேலைக்கு போகிறதும் போக வேண்டாம் மெசேஜ் பண்ணுறதும் உங்கள் விருப்பம் தான் சொல்கிறாங்க. இவங்க ஒர்க்குக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தால் கூட போதும் சொல்கிறாங்கம்மா. இவங்களும் சந்தோஷமாக வச்சுக்கிட்டு இவங்க பையனை நல்லபடியாக பாதுன்னு எதிர்பார்க்குறாங்க. கடைசி வர ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக இருக்கணும்னு சொல்கிறாங்கம்மா. மணி மைண்டாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு வீட்டோட மாப்பிள்ளை வர சம்மதம் அப்படின்னா நீங்கள் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கலாம். இவங்க எதிர்பார்க்குற மாதிரி இங்கே இருக்க அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிப்பாங்க. இவங்களை பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்களை லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கம்மா. அடுத்த வரன்னு பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். வாழ்க வளமுடன்.